Hi, this is Veda from Required Trade Education. இது போஸ்ட் மார்க்கெட்டுக்கு ஜூன் 18ஆம் தேதி. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ இதை வச்சு நாளைக்கு நம்ம என்ன ஒரு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது போக மார்க்கெட்ல என்னென்ன நியூஸஸ் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறதையே நம்ம இதோட விவரம் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எங்களுக்கு நீங்க பேசக்கூடிய ஒரு எனர்ஜி டானிக்கா இருக்கும். வாங்கி பார்த்தா வீடியோக்களை போகும். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு திரும்ப அங்க இருந்து ஒரு ரெக்கவரி ஆகி மேல வந்துச்சு. திரும்ப ஒரு கட்டத்துக்கு மேல வரும்போது அதால மேல ஸ்டே பண்ண முடியாம திரும்ப எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு கீழே வந்துச்சு. இது நிப்டி அண்ட் சென்செக்ஸ் உடைய பேங்க் நிப்டி இதுக்கு அகைன்ஸ்டா தான் டிராவல் ஆச்சுது. பட் பேங்க் நிப்டியை நம்ம தனியா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நிப்டியில நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸா. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னன்னு தெரியுமா, சந்தானம் ஒரு படத்துல ஒரு காமெடி பண்ணுவாரு. அதாவது கலகலப்பு அப்படிங்கிற ஒரு படத்துல அதாவது என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட வேலை பார்க்குற ஆட்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா, வேலை வாங்குறதுக்காக ரோன்ல இருக்கிற பருத்தி மூட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போய் தோட்டத்துல போட சொல்லுவாரு. திரும்ப ஒரு 2 பேர் அனுப்பி நீங்க தோட்டத்துல இருக்கிற பருத்தி மூட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போய் குடோன்ல போடுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு படத்தோடைய நாயகன் விமல் கேட்பாரு, ஏங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நேற்று அடிச்சு வச்சிருந்த ஷார்ட் எல்லாம் இன்னைக்கு ஷார்ட் கவரிங் பண்ண மார்க்கெட் மேல ஒரு ரிவர்ஸ் ஆக, அது கூடவே சேர்ந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே 24,500ல சப்போர்ட் எடுத்துருச்சு. அடுத்ததா 25,200 நோக்கி சும்மா ஒரு ராக்கெட் போக போகுது அப்படின்னு எல்லாருமே பை பண்ண ஆரம்பிக்க, பர்டிகுலரா ஒரு இடத்துல போனோம்னா இன்ட்ராடே இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் எல்லாமே வச்சு செய்ய மார்க்கெட் திருப்பணியும் எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு திரும்ப வந்துடுச்சு. இப்ப இந்த பருத்தி மூட்டை அங்கேயே இருந்திருந்துக்கலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் வடிவேலுடைய கேரக்டர் வாய்ஸ் அச்சலா இன்னைக்கு மார்க்கெட்ல நல்லா போட்டது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிப்டி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட மேலையும் போக முடியாம கீழையும் அதே டைம் இறங்க முடியாம ஒரு கவிப்புல கதறிட்டு சொல்லுவாங்க நிப்டியை பொறுத்தவரை. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸோடைய மைண்ட் செட் என்னன்னு தெரியும்னா, எல்லாமே இப்போ இன்னைக்கு ஒரு பை என்ட்ரி போட்டு கால் ஆப்ஷனை வாங்கிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துடலான்னு நினைக்கிறவங்களுக்கென்னா இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. அதாவது கேட்டீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டவங்க ஸோ அது நெருக்கத்துல வரும்போது இல்ல வேணாம் இன்னும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போடலாம்னு பார்த்தவங்க அங்கேயும் ஒரு ஸ்டாப் லாஸை ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு ரீட்டைல் ஸ்டேட்டஸுமே மார்க்கெட் கதற விட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட் சைடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் உடைய ஃபியூச்சர் ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு. கிட்டத்தட்ட யூரோப் மார்க்கெட் ஒரு பிளாட் ஓப்பனிங் தான், ஒரு பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2வது நாளா ஜப்பானோடைய நிக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஆங்ஷாங் இன்னைக்கு நல்லா இறங்கிட்டு. நேற்றே நம்ம பார்த்தோம் தைவான் வெயிட்டேஜ் நேற்று நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருச்சு. இன்னைக்குமே தைவான் மார்க்கெட் ஏற்றத்துலதான் இருக்கு. ஸோ ஏசியன் கண்ட்ரீஸ்ல இந்தியன் மார்க்கெட் நேற்றும் அந்த ஆங்ஷாங் உடைய ஒரு ஃபீலிங் அப்படியே இந்தியன் மார்க்கெட்டும் ஆங்ஷாங்கும் ஒரே ரேடார்ல டிராவல் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஸோ அது போக இந்தியன் மார்க்கெட்ல வேதாந்தா நேற்று ஒரு நியூஸ் வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்துஸ்தான் சிங்கோடைய ஷேர்ஸஸ் செல் பண்ண போறதாகவும் தங்களுடைய பிசினஸ் குரோத்துக்காக அதை எடுத்துக்க போறதாகவும் ஒரு நியூஸ் பண்ணாங்க. ஸோ வேதாந்தா அண்ட் இந்துஸ்தான் சிங் இந்த ரெண்டும் இன்னைக்கு நல்ல ஒரு இறக்கம். கிட்டத்தட்ட இந்துஸ்தான் சிங் 6% மேல இன்னைக்கு கீழே வந்து. ஸோ நிப்டியில பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு டவுன் தான். கிட்டத்தட்ட டிசிஎஸ்ல ஆரம்பிச்சு ஐடி செக்டர் நல்ல 2 நாள் ஏற்றத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு இறக்கம்.
ஸோ பெரிய லெவல்ல செக்டார் வைசஸ்ல பார்க்கும்போதும் இன்னைக்கு எல்லாமே ஒரு ரெட்ல தான் இருந்துச்சு. பிஎஸ்பி பேங்க் சாரி பிரைவேட் பேங்க் மட்டும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்டாக் வைசஸ்ல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இந்துஸ்டன் பேங்க் வந்து கண்டிப்பா பேசி ஆகணும். ஸோ குளோபல் புரோக்கரேஜ் நிறுவனமான நொமோசோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்துஸ்டன் பேங்க்கு பையிங் ரேட்டுக்காக டார்கெட் பிரைஸ் 1050 ரூபாய்ன்றது செட் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்துஸ்டன் பேங்க் இன்னைக்கு நல்ல ஏற்றம். இது பேங்க் நிப்டிக்கு ஒரு வெயிட்டா இன்னைக்கு அமைஞ்சதுனால பேங்க் நிப்டி வேற ஒரு ட்ராக்ல டிராவல் ஆச்சு. சரி, இதெல்லாம் போக இஸ்ரேல் ஈரான் இந்த வார் ப்ரெஷர் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பத்தி எரிது இஸ்ரேல் அப்படிங்கிற கம்யூனிட்டி கிட்டத்தட்ட தொடர்ச்சியா 2 நாள் பாத்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸஸ்ல அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் அதானி போர்ட்ஸ் ரெண்டுமே நல்ல இறக்கம். கிட்டத்தட்ட அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரான் இஸ்ரேல்ல பண்ண ஒரு நல்ல ஒரு சம்பவம் தான் இது காரணமா இருக்கு. அப்பா போர்ட்ல வந்து 2 நாளைக்கு முன்னால, அதாவது முதல் 2 நாள் வந்து இஸ்ரேல் கண்ட்ரோல்ல இருந்த இந்த வார் 3வது நாள்ல இருந்து ஈரான் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். குளோபல் நியூஸஸ் வந்து இதைத்தான் சொல்லுது. இந்தியாவில் என்னதான் இஸ்ரேலுக்கு வந்து முட்டு கொடுத்து பேசினாலும் உண்மை நிலவரம் அதுவாகத்தான் இருக்கு. இஸ்ரேலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் ஈரானுடைய அட்டாக்சஸ் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் வந்து இஸ்ரேல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. அதுல குறிப்பா அங்க பிசினஸ்ல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிற கம்பெனிஸ்ல இந்தியன் கம்பெனிஸ்ல வந்து முதல் இடத்துல இருக்கிறது அதானி போர்ட்ஸ். ஸோ இந்த போர்ட் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா அதானி போர்ட்ஸஸ் ஷேர்ஸ் எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பார்க்கணும்னு டிசிஎஸ் அங்க பிசினஸ் பண்றாங்க, இன்ஃபோசிஸ் வந்து அங்க பிசினஸ் பண்றாங்க. பார்மட்டிக்கல் செக்டர்ல எடுத்துக்கோனா சன் ஃபார்மா அங்க பண்றாங்க. அதே மாதிரி டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து இங்க பண்றாங்க. லூபின் அதே மாதிரி. பட் இது மற்ற செக்டார் வைசஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இல்லை அப்படின்னாலும், அதாவது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ங்கிற ஐடி செக்டர்ஸ் பெரிய ப்ரெஷர் இல்லைனாலும் கிட்டத்தட்ட அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸஸ் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஸோ அதுல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற யூஎஸ்என் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் என்ன எந்த ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டும் இன்னைக்கு இடம் கொடுக்கல. அதனால நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ட்ரேட் அவாய்ட் பண்றது பெஸ்ட் சாய்ஸஸா இருக்கும். நேற்று பிடிஎஸ்டி எடுத்து வச்சிருந்த நிறைய பேர் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எந்த ஒரு மூமெண்டமும் இல்லை, ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸும் இன்னைக்கு கிடைக்கல. ஸோ இன்னைக்கு ட்ரேடுமே வந்து ஒரு இன்ட்ராடேல பண்ணவங்களுக்கு ஒரு அந்த டவுன் கேப்ல கிடைச்சிருக்குமே தாண்டி அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்ல டிராவல் ஆகிட்டு தான் இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நாளைக்கு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.